ரொம்ப சந்தோஷம். நம்ம ஜிஎஸ்பிகேல இந்த பாட்டத்துல கலந்துக்கிற வித்தியார்த்திகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சிலபஸ் ஒண்ணு நடந்திருக்கு. இப்போ 2 விதத்துல இது முக்கியமாகும். ஒன்னாவது, சம்ஸ்கிருதம் படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படும். இப்போ ஒரு 100 ஸ்லோகம் ஆயிருக்கு. இதுல சம்ஸ்கிருதத்துல பல விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுட்டு இருக்கலாம். இதுலயே கடைசியில இருக்கு இல்லையா, படன் திஜோ வாக் ரிஷபத்வமியாத்துன்னு தொடர்ந்து ராமாயணம் படிச்சுட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாக்குல ரொம்ப நிபுணன் ஆகலாம். நல்ல சம்ஸ்கிருதம் வரும், நல்ல உபன்யாசங்கள்லாம் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அதை எப்படி சொல்லணுங்கிறதெல்லாம் எல்லாமே ராமாயணத்துல இருக்கு, மொத்தமே இருக்கு. ராமாயண பாராயணம் பண்ணிட்டு வந்தாலே அவன் வாக்குல நிபுணனாக ஆவான் அப்படின்னு ராமாயணத்திலேயே சொல்லியிருக்கு. ராமாயணத்துல சொல்லியிருக்க மாத்திரமல்ல, இது அனுபவத்துல நிறைய பேர் பார்த்துருக்கோம். இனிமே ராமாயணம் தெரிஞ்சவாதான் உபன்யாசங்கள்லாம் பண்ண முடியும், ராமாயணம் தெரிஞ்சவாதான் சம்ஸ்கிருதத்துல பண்டிதன் ஆக முடியும் அப்படிங்கிறது. இதுல திருக்குழந்தை ஆண்டவன் வேடிக்கையா சொல்வார், ராமாயணம் தெரிஞ்சுன்னா போறோம், சம்ஸ்கிருதம் தானா வந்துடும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னே கூட சொல்லுவார். அந்த அளவு முக்கியமானது. ஆக இந்த விதத்துல அது முக்கியமானது, சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முக்கியமானது. 2வது, சம்பிரதாயத்துக்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம ஸ்ரீமத் ராமாயணத்துல வைஷ்ணவ சம்பிரதாய ரீதியில இப்போ ஆயிருக்கு. அதனால வைஷ்ணவ சம்பிரதாயத்துல என்னென்ன இருக்கோ, ஸ்ரீராம சரித்திரம் பெரியவாள்லாம் எப்படி சொல்லியிருக்காளோ, ஆக 2 லாபம் வந்திருக்கு. ஒரு சமயம் பாஷா பட்டனம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தா சம்பிரதாய பட்டனம் அப்படின்னு 2ம் சேர்த்து வந்திருக்கு. இந்த ஒரு பாட்டத்தை இத்தனை நாளா ரொம்ப அழகாக விஜயராகவாச்சார் சுவாமி நடத்தி கொடுத்துட்டு இருக்கார். அதெல்லாம் முதல்ல கூட இருக்க மாதிரி இருந்தோமே தவிர, அப்புறம் பின்னாடி எல்லாம் நாங்க அதை பெரிய அளவுல ஃபாலோ பண்ணல. ஆனா விஜயராகவாச்சார் சுவாமி பசங்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிரேமத்தினால அவர் இத்தனை கிளாஸ் ரொம்ப நல்லா எடுத்து கொடுத்துருக்கார். இது போன ஸ்ரீராமநவமி இன்னைக்கே போன வாரமே முடிஞ்சிருக்க வேண்டியது, ஏதோ ஒரு காரணவசாத்து முடியல. ஆனா கூட ஸ்ரீராமநவமி இன்னும் முடியல, அடிய வேண்டிய ஸ்ரீராமநவமி உபன்யாசம் கூட இன்னும் முடியல, இன்னைக்குதான் முடிய போறது. அதனால ஸ்ரீராமநவமி உற்சவம் ஸ்ரீராமநவமி ஆரம்பிச்சு 10 நாள் இன்னைக்கு தான் ஆறுது. அதனால ஸ்ரீராமநவமி உற்சவத்தோடு கூட இந்த ராமாயணம் நமக்கு குழந்தைகளுக்கு முடிகிறது. குழந்தைகள்கிட்டலாம் ஒரு விஷயம், இந்த சங்கேப ராமாயணத்தை இது வரைக்கும் ஆனது நீங்க திருப்பி திருப்பி படிங்கோ. இது மனப்பாடமா இருக்கணும். இது இருந்தா என்னைக்குமே நமக்கு உபயோகப்படும், வயசான காலத்திலும் உபயோகப்படும், எல்லா விதத்திலையும் உபயோகப்படும், ஆத்துல க்ஷேமத்துக்கெல்லாம் உபயோகப்படும், அது மாதிரி பரீட்சை பாஸ் ஆகுறது முதலானதுக்கெல்லாம் உபயோகப்படும், சகல விதத்துக்கும் உபயோகப்படும். இது ரொம்ப ரொம்ப உத்தமமான ஒரு விஷயம். பாஷைக்கும் ஆச்சு, விஷயத்துக்கும் ஆச்சு, ரொம்ப ரொம்ப உத்தமமான விஷயம் அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல விசேஷமாக இத்தனை சமத்துக்கு நடுவில் விஜயராகவாச்சார் நடத்தி கொடுத்ததுக்கு நம்ம அனந்த தன்யவாதங்கள், அனந்த பிரணாமங்களை சமர்ப்பிச்சுக்கிறோம். இப்ப இதுக்கு அப்புறம் வித்தியார்த்திகளுக்கு என்ன அப்படிங்கிறத பத்தி யோசிச்சுட்டு இருக்கோம். தொடர்ந்து மேல அடுத்த விஷயம், அதாவது டெவலப் ஆகி எப்படி ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் செகண்ட் ஸ்டாண்டர்ட், அப்புறம் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு போற மாதிரியாக இதுக்கு மேற்கொண்டு ஜிஎஸ்பிகேல இதே சம்ஸ்கிருத கிளாஸ்ல இந்த பால ஜிக்ஞாசா அதுல இதை காட்டிலும் அடுத்த ஸ்டேஜில் போய் இன்னும் நல்ல விஷயங்கள் சொல்லுவதற்காக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுனுடைய அறிவிப்பு வரும். அந்த அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வித்தியார்த்திகள்லாம் மனசுல வச்சுக்கணும். இப்ப படிச்சது மறந்துடக்கூடாது, இது ரொம்ப பிரதானமானது. ஏன்னா இதனுடைய அடிப்படையில் தான் அடுத்து வரும். இப்படியான செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்னா இப்போ 2, 3 வாசிச்சதெல்லாம் அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் தான் அடுத்தது மேலே போக முடியும். அதனால இது நீங்க தினமே வாசிச்சுக்கோங்க, நித்தியமே வாசிச்சுக்கோங்க. ராமாயணத்திலேயே பட்டன்னு வந்திருக்கு, நித்தியமே வாசிச்சுக்கோங்க. எப்பப்போ முடியுமோ சனி ஞாயிறுல முடிஞ்சா சனி ஞாயிறுல வாசிச்சுக்கோங்க, பாராயணம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நமக்கு இந்த பாலஜிஜால சம்ஸ்கிருத பாட்டத்துல என்ன அப்படிங்கறது அறிவிப்புகள் எல்லாம் வரும். அதுல நீங்களும் கலந்துக்கோங்க, எல்லாரையும் கலந்துக்க சொல்லுங்க. இங்க கலந்துட்ட வித்தியார்த்திகளுக்கு மங்களங்கள், இந்த வித்தியார்த்திகளோடு கூட இருக்கக்கூடிய அவர்களுடைய பேரண்ட்ஸ் அவளுக்கும் மங்களங்கள். அடுத்து ஜிஎஸ்பிகேல வேற பாச்சாரி சுமையாக்க ஏதாவது பேசணும்னா பேசணும். இதுல நம்ம சம்பிரதாயத்தை ராமாயணத்தை உபதேசம் வாங்கிக்கிறோன்னு இருக்கு. இது நாம ஒரு காவிய பாடம் சொல்ற மாதிரி சொல்லிருக்கோம். இப்போ சம்பிரதாய விஷயங்கள்லாம் சொல்லிருக்கோம் இல்லைங்களா? அதனால பசங்கள்லாம்
அவாவா சமாசனம் பண்ணிட்டு அவாவா ஆச்சாரியர்கிட்ட ஒரு உபதேசம், ஆச்சாரியால உபதேசம் பண்றதுன்னா அவ பண்ணி கொடுப்பா. உபதேசம் பண்ணிட்டு அப்புறம் மேல இதுக்கு பிரவர்த்திக்கணும். மேல இது மேல ராமாயணம் வாசிக்கிறதுலாம் இது ஒரு காவிய பாட்டம் தான் நடத்திருக்கோம். ஆச்சாரியார்கிட்ட உபதேசம் பண்ணிக்கணும். அவ ஆச்சாரியார்கிட்ட பண்ணிக்கணும். அடியே தன்யவாஸ்மி சுவாமி. அடியன் சுவாமி சாதிச்ச மாதிரி உபதேசத்தை வாங்கிட்டு முக்கியமா நித்தியம் பாராயணம் எல்லாரும் இந்த நுற்று பண்ற பேர் நினைக்கிறேன். சங்கேப ராமாயணம் இது வரைக்கும் பண்ணாதவா பண்ணுங்கோ. நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம ஒண்ணு கத்துட்டு அடுத்த லெசன் போனோம்னா இதை மறந்துட்டு அதை போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி ரொம்ப ஒரு ஆச்சரியமான முதல் பாடமே இந்த சங்கேப ராமாயணம்ன்றது எவ்வளவு அழகா அமைஞ்சிருக்கு. அதுக்கு இந்த நான் இந்த பலஸ்ருதி ஸ்லோகமே ஒரு எக்ஸாம்பிள். என்ன ஒரு ஆச்சரியமான பலஸ்ருதி. அண்ட் நம்ம தர்மத்தை கத்துக்கிறதுக்கும் ராமாயணத்தோட வேற என்ன இருக்கு இல்லையா? அண்ட் சுவாமி சொல்லி கொடுக்குற ஒரு விதத்தை சொல்லியே ஆகணும். யாருக்குமே சான்ஸ்கிரிட்டே தெரியாதவா முதல் கேட்டா கூட அவ்வளோ பொறுமையா அதை ஒரு 2-3 தடவை எக்ஸ்பிளைன் பண்ணி நன்னா பிரிச்சு பதமா சொல்லி ரொம்ப ஆச்சரியமா எல்லாருக்கும் ஈஸியா புரியுற மாதிரி. இவெல்லாம் எவ்வளவு பிஸியா இருக்குன்னு எனக்கு தெரியும். அதை சுவாமி சொன்ன மாதிரி வாசுதேவர் சுவாமி சொன்ன மாதிரி அத்தனை சிரமத்திலையும் விடாம இந்த சனி ஞாயிறு கிளாஸ் பூர்த்தி பண்ணதுக்கு தன்யவாதங்கள் சமர்ப்பிச்சுக்கிறோம். இது பாலாஜி ஜிக்ஞாசா ஜிஎஸ்பிகே பொறுத்த வரைக்கும் இது வெறுமை உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்கறதுன்றது இல்லை. இது ஒரு நிஜமான ஒரு பிளாட்ஃபார்ம் டு பிகம் நெக்ஸ்ட் வித்வான். அந்த மாதிரி தான் இதை எடுத்துன்னு போறதா இருக்கும். அதனால இந்த ப்ரோக்ராம்க்கு வர கொஞ்சம் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும், ஒரு கமிட்மெண்ட். இப்ப நம்ம ஏதோ இதை கத்துட்டோம் அதை விட்டுட்டோம் அப்படின்னு இல்லாம, ஓகே லெவல் 1 முடிச்சிட்டோம்னா அடுத்த லெவல் 2 போனோம்னா லெவல் 1ல இருக்கிற லேர்னிங்ஸ்லாம் நம்ம ஞாபகம் வச்சிருந்தாதான் லெவல் 2ல நம்ம எக்ஸல் பண்ண முடியும். அதே மாதிரி சுவாமி இன்னைக்கு சாதிச்ச விஷயம் 2 விஷயம். ஏன் நம்ம சம்பிரதாயத்தை ஆச்சாரியர் மூலமா கத்துக்கணும், ஆன்லைன்ல போய் கத்துக்கலாம், ஏதோ உபன்யாசம் கத்துக்கலான்னு இன்னைக்கே ரொம்ப அழகா சுவாமி சொன்னார். அந்த பலஸ்ருதி சொல்லும் போது இது எல்லாருக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். ஆனா பிராமணாளுக்கு ஏன் பொருத்துறதுன்னா இதை மட்டும் வச்சு பார்க்க கூடாதுன்னு. அது மாதிரி நம்ம சம்பிரதாயம் எதுவே நம்ம சும்மா ஏதோ யார்கிட்டயோ கத்துக்கணும்ன்றது இருக்கக்கூடாது. அண்ட் ஜிஎஸ்பிகேல நம்ம ரொம்ப போராடுற விஷயம் ஆத்தென்டிசிட்டி ஓவர் விசிபிலிட்டின்னு சொல்லுவோம் அடிக்கடி. ஒரு விசிபிலிட்டிக்காக ஒரு விஷயம் பண்ணணும்னா நம்ம ஈஸியா பண்ணிட்டு போயிடலாம். ஒரு 2 பேருக்கு ஏதோ உபன்யாசம் 5 நிமிஷம் சொல்லி கொடுத்து நீ உபன்யாசம் பண்ணுன்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு ஆத்தென்டிக்கா ஒரு சம்பிரதாய ஆச்சாரியம் மூலமா சங்கேப ராமாயணத்தை கத்துன்ட்டு அதை பத்தி 10 நிமிஷம் பேசணும் போது அவளோட டெப்த் இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஒரு 10 நிமிஷம் உபன்யாசம் சங்கேப ராமாயணம் பண்ணு நான் சொல்லி தரேன்னு சொன்னா நிறைய பேர் ரொம்ப அழகா ரிப்பீட் பண்ணுவா. தட் இஸ் நாட் வாட் வி ஆர் லுக்கிங் ஃபார். வி வாண்ட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதனாலதான் பார்த்தேன்னா இந்த கேஷவ் அவனிஜா மாதிரி ஆட்கள்லாம் 2020ல ஜாயின் பண்ண ஆரம்பிச்சா ஜிஎஸ்பிகேல. ஸோ ஓரளவுக்கு ஸ்தோத்திர பாடம் தெரிஞ்சுட்டு, ஓரளவுக்கு பிரபந்தம் தெரிஞ்சுட்டு, ஓரளவுக்கு சம்ஸ்கிருத நாலேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் இது ஆரம்பிக்கிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கும். அதனால இதுல இருந்து அடுத்த லெவலும் ஆச்சாரிய அனுகிரகத்துல நம்ம இன்னும் மேல மேல வரணும். இந்த பேட்சுக்கு அடுத்தது இன்னும் நிறைய பேர் சேரணும்னு எல்லார்கிட்டயும் சொல்லுங்க. பிகாஸ் திஸ் இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் டு லேர்ன். அதாவது என்ன சொல்றது, ஆத்தென்டிக்கா நம்ம ஒரு சம்பிரதாய ஆச்சாரியை எப்படி கரெக்டா கத்துக்கணுமோ அந்த மாதிரி கத்துக்கணும். முக்கியமா இந்த மாதிரி நம்ம கத்துட்டோம்னா வெளியில சொல்லும் போது கூட, இப்ப நீங்களாம் குழந்தைகள் இருக்கேன் ராமாயணம் கேட்கும்போது இதுல அப்படி சொல்லியிருக்கு தெரியுமா, அதுல அப்படி சொல்லியிருக்கு தெரியுமான்னு சொல்லுவா. அப்ப உங்களால அவளுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஆன்சர் பண்ணோம்னா நமக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், ஒரு கன்விக்ஷன் வரும். ஐ திங்க் வி ஆர் இன் த ரைட் பாத் அப்படின்னு. ஸோ தட் இஸ் வாட் இந்த பாலாஜி ஜிக்ஞாசா டஸ் டு ஆல் த கிட்ஸ். அதனால அந்த சுவாமிகள் எல்லாருக்கும் தலையெல்லால் கைமாறலேன்னு தன்யவாதங்கள் சமர்ப்பிச்சுட்டு அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதோட வருவோம் திரும்ப. ஆனா இருந்தாலும் நம்ம டிசைட் பண்றது ஒண்ணு. ஃபர்ஸ்ட் குழந்தைகளோட ஃபீட்பேக் வி வாண்ட் டு நோ. எப்படி இருந்தது உங்க செஷன், எப்படி பிடிச்சிருந்ததா உங்களுக்கு, என்ன லேர்ன் பண்ணேல், சங்கேப ராமாயணம் ஆரம்பிக்கச்சு நீங்க எப்படி இருந்தேல், இப்ப எப்படி இருக்கேல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சான்ஸ்கிரிட் நாலேஜா இருக்கட்டும், சப்ஜெக்ட் நாலேஜா இருக்கட்டும், இல்ல இதுக்கு மேல என்ன சப்ஜெக்ட் நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன், அதை பத்தி ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா நீங்க இப்ப தெரியப்படுத்தலாம். நான் Q&A ப்ரெஸ் பண்றேன், ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. பேரண்ட்ஸ் யாராவது இருந்தாலும் உங்களோட வியூஸும் நீங்க சொல்லலாம். அப்படியே யாருக்காவது குழந்தைகளுக்கு ஏதாவது ஷேர் பண்ணணுமா, உங்களோட தாட்ஸ், கிளாஸ்ல உங்களுக்கு பிடிச்சது, இல்ல உங்களுக்கு . ??? ?? 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 ? ! ? ! ? ! ? 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
ஸ்ரீச்சரன் சொல்லுக்கண்ணா. அடியன் நமஸ்காரம். அடியனுக்கு ராமாயணம் ரொம்ப பிடிக்கும். ஆனா முன்னாடியில இருந்து எனக்கு ராமாயணம் வந்து ஒரு கதையா தான் தெரியுமே தவிர ஸ்லோகங்கள் அவ்வளவா தெரியாது. சில ஸ்லோகங்கள் தான் தெரியும். ஆனா இப்ப ஸ்லோகங்களோட தெரியறதால இப்ப யாராவது எங்கிட்ட ராமாயணம் கேட்டானா ஸ்லோகத்தோட சொல்ல முடிஞ்சு பிரமாணத்தோட என்னால சொல்ல முடியும். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த ஜிஎஸ்டிக்கு என்னால கத்துனது. ரொம்ப தன்யவாதம். மேல என்ன படிக்கணும்னு உனக்கு ஏதாவது ஆசை? இதை படிச்ச அப்புறம் இது மேல இது இன்னும் தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சப்ஜெக்ட்ஸ் தோன்றதா உனக்கு? அடியனுக்கு பாகவதம் இல்ல மகாபாரதம் கத்துக்கணும்னு ஆசை. ஆனா 2 பேர் பெருசு, அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருந்தேன். சங்கேப ராமாயணம் மாதிரி ஒரு மினி வெர்ஷன் வச்சுக்கலாம். அடியன் சுவாமிக்கு ரொம்ப தன்யவாதங்கள். விஜயராகவன் சுவாமிக்கு, அவரால் தான் அடியனுக்கு இந்த பாக்கியம் கிடைச்சது. வாசுதேவாச்சாரியாருக்கும் அடியனுடைய தன்யவாதங்கள். ஸ்ரீராம் சுவாமி சொல்லுங்க. அடியன் வந்து ஜிஎஸ்பிகே வழியா வந்து சங்கேப ராமாயணம் வந்து ரொம்ப நல்லா கத்துண்டேன். அதுக்கப்புறம் வந்து சான்ஸ்கிரிட் கிராமர் எல்லாமே வந்து நல்லா கத்துண்டேன். அதுக்கப்புறம் ராமாயணமே நல்லா அந்த மீனிங்லாம் வந்து நல்லா புரிஞ்சுது அடியனுக்கு. அடியனோட இந்த விஜயராகவன் சுவாமிக்கும் வாசுதேவாச்சார் சுவாமி ஜிஎஸ்பிகே எல்லாருக்கும் அடியனுடைய தன்யவாதம். நெக்ஸ்ட் என்ன கத்துக்கணும்னு இன்ட்ரெஸ்டடா இருக்கு உங்களுக்கு? அடியன் சான்ஸ்கிரிட் தான் கத்துருக்கேன். சான்ஸ்கிரிட்ல எது கத்து கொடுத்தாலும் பரவாயில்லைன்றல. சரி, தன்யோஸ்மி சுவாமி. வாட் அபவுட் அவனிஜா, ஸ்ரீரங்க பிரியா, மஞ்சுலஸ்ரீ, கேஷவ்? அடியன் இந்த சங்கேப ராமாயணம் வந்து ரொம்ப அனுபவமா இருந்தது அடியன். அது மட்டும் இல்ல, எனக்கு வந்து நிறைய புது விஷயங்கள்லாம் தெரிய வந்தது. அப்புறம் சம்ஸ்கிருதமும் ரொம்ப இம்ப்ரூவ் ஆச்சு அடியன். அந்த முன்னாடி பண்ண ரொம்ப இன்டராக்டிவா கூட இருந்தது அடியன் கிளாஸ். சுவாமி வந்து ரொம்ப ஸ்லோவா எடுத்து சொல்றதெல்லாம் ரொம்ப நன்னா புரிஞ்சுது அடியன். அதனால வந்து அடியனோட ஆச்சாரியர்களுக்குலாம் வந்து ரொம்ப தன்யவாதங்கள் அடி. அடியன் அடுத்த சப்ஜெக்ட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் நெக்ஸ்ட்? இது உங்களுக்கு படிக்கணும்னு அந்த மாதிரி ஏதாவது சம்ஸ்கிருத டெக்ஸ்ட்ல ஆசையா இருக்கிறது ஏதாவது இருக்கு? அடியன் பாகவதம் அது. சூப்பர் அடியன், எல்லாரும் பெருசா தான் போறேன். ஓகே, அவனிஜா. அவனிஜா சொல்லுக்க, நான் கேக்குறதா? அவனுக்கு கேக்குறதாமா? ஓகே, கேட்கல போல இருக்கு. அத்யுத் சுவாமி. ஆச்சாரியர்களுக்கும் தன்யவாதங்கள் அடியன். இன்னைக்கு எப்பவுமே இந்த ராமாயணத்துல எந்தெந்த ஸ்லோகங்கள்லாம் நம்மளாவே படிக்கிறோம் அந்த மாதிரி இருந்ததுன்னா எந்தெந்த ஸ்லோகங்கள்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது அடியன். அதே இந்த சங்கேப ராமாயணம் படிச்ச போது எல்லாமே கொஞ்சம் ஈஸியரா வர சரி. அதுக்கு அடியன் வந்து தன்யவாதங்கள் சொல்றேன். அதுக்கப்புறம் அடியனுக்கு வந்து நெக்ஸ்ட் யாதவாபிதயம் கத்துக்கணும்னு அடியனுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கேன். ஏன் யாதவாபிதயம் இன்ட்ரெஸ்டா இருக்கு உங்களுக்கு? ஆல்ரெடி ஒரு தடவை ராமரை படிச்சிட்டோம், அதனால நெக்ஸ்ட் கிருஷ்ணரை படிக்கலாம். எத்தனை ஸ்லோகம் இருக்கு அதுல? 22,400. அவ்வளவு நேரம் வருவே இல்ல ரெகுலரா? கண்டிப்பா வருவேன். ஓகே. அடியன் மஞ்சுலஸ்ரீயோட அம்மா ஸ்ரீமதி, ரொம்ப தன்யவாதங்கள். இந்த வித்வான்கள் வாசுதேவாச்சாரியார், விஜயராகவன் குழந்தைகளுக்கு ரொம்ப பொறுமையா பிரதி ஸ்லோகம் வியாக்கரணாம்சம் பதச்சேதம்ல இருந்து ஆகாங்ஷா எல்லாம் ரொம்ப பொறுமையா சொல்லி 2-3 தரம் ரிப்பீட் கூட பல தரம் பண்ணிட்டு ரொம்ப தன்யவாதங்கள் அடியன். அடியன் தன்யவாதம். ஜெய ஸ்ரீதர்ஷன் அடியன். அப்புறம் இன்டர்பிரேஷன் அடியன். அடியன் இந்த செஷன்ஸ்லாம் ரொம்பவே என்லைட்டனிங்கா இருந்தது அடியன். சுவாமி ரொம்ப சௌலபியத்தோட ஒரு ஸ்லோகத்தையும்
புரியற வரைக்கும் சொல்லி கொடுத்தாரு. அதனால சம்சயம் இருந்தா அதையும் ரொம்ப நல்லா கிளியர் பண்ணி வச்சிருக்கேன். இதனால அடியனுக்கும் ராமாயணத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சது, டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சது அடியன். ஒரு ஸ்லோகம் வைஸ் கத்துக்க முடிஞ்சது அடியன். தன்யவாதங்கள் அடியன், ரொம்ப நல்லா இருந்தது. அடியன் விஜயராஜ சுவாமி அடியனுக்கு தோணினதை சொல்றேன். 2 பேரும் கேள்றதுனால அடியனுக்கு என்ன தோணித்துன்னா, இதை இப்ப நம்ம ஒரு அசஸ்மெண்டா இவாளுக்கு எடுத்துட்டு ஒரு ரிட்டர்ன் பேப்பர் மாதிரி ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினோ அந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு உபன்யாச சீரியஸாகவும் அப்படி ஒன்று வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு அபிப்பிராயம். அது வேணா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் எப்படி பண்ணலான்னு. அது நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல ஒரு டேட் கொடுத்து வச்சுக்கலாமா பிஃபோர் அடுத்த மாடியூல் ஆரம்பிக்கிறது. அசஸ்மெண்ட் அத்தியாவசியம். வேண்டியது அசஸ்மெண்ட்னா இதுக்கு மேல எத்தனையோ ஸ்லோகத்துக்கு அன்னைக்கு ஒரு நாள் நம்ம இதுல பார்த்தோம், நம்ம ஆனுவல் இதுல பார்த்தோமே, நம்ம சங்கோஷ்டியில பார்த்தோம். மாதிரி ஒரு அசஸ்மெண்ட் பசங்களை வச்சுட்டு எல்லாருக்கும் முதல்ல ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் அடியன் ஃபோக்கஸ்டா பண்ணி கொடுக்க முடியல. இதுன்றது அந்த 10 ஸ்லோகம் 5 ஸ்லோகத்தோடு நின்று போயிடுத்தது. அதுவும் இல்லாம அடியனுக்கு என்ன தோணித்துன்னா, இப்ப இது ஒரு லெவல் 1 வச்சுப்போமே. இப்ப லெவல் 2ல சில குழந்தைகள் சேர்றா அப்படின்னா, அவளுக்கு இந்த சம்ஸ்கிருத ஞானம் இருந்து இந்த வீடியோவை பார்த்து புரிஞ்சிருந்தா கூட அந்த அசஸ்மெண்ட் அப்புறம் அவ முடிச்சுட்டா கூட இந்த லெவல் 1 முடிக்கிறான்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அவளுக்கு. அதனால அந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மாதிரி நம்ம ஒரு மாடியூல் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. ஒரு அசஸ்மெண்ட் அத்தியாவசியம் பண்ண வேண்டியது. அதே மாதிரி இந்த ஸ்லோகங்கள் கண்டஸ்டீகரணம் பண்ணா பண்ணும். அது சின்ன பசங்க இப்ப பண்ணி வச்சாருன்னா நல்லா இருக்கும். கண்டஸ்டீகரணம் எப்படி என்ன ஒரு விட இதுக்கு தனியா ஒரு காம்படிஷன் கூட வைக்கலாமோ என்னவோ. அந்த அசஸ்மெண்டோட அதுதான் சொல்ல வந்தேன். அசஸ்மெண்ட்லயே அதையும் பண்ணிட்டு இப்ப நெக்ஸ்ட் 2 வாரம் நம்ம டைம் கொடுக்கலாம். மேபி இந்த 2 வாரம் அடுத்த 2 வாரம் நீங்க ஜாயின் பண்றவா ரெகுலரா பண்ணி நீங்க திருவ மாதிரி சொல்லுங்க. அதனால அந்த டைம் வேஸ்ட் பண்ணாம ஃபர்ஸ்ட் இந்த 2 வாரம் இந்த டைமை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா கூட 3வது வாரம் ஜாயின் பண்றது கஷ்டமாயிடும். அதனால இந்த சமயத்துல நம்ம அதை கொஞ்சம் மனப்பாடம் பண்றதுக்கு டைம் வச்சுட்டு ஒரு 2 பேர் பேரா நீங்க சேர்ந்துட்டு ஒரு 5 தடவை ஒரு ஸ்லோகமும் சொன்னேன்னா இந்த 2 வாரம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு 20 ஸ்லோகம் 25 ஸ்லோகம் சொன்னா கூட மாத்தி இந்த 100 சொல்லி ஓரளவுக்கு இதுவா இருக்கும். அது வேணா பண்ணலாம். அப்படியே அதுவும் அசஸ்மெண்ட்ல ஒரு தனியா வித்தியார்த்திகள் கிட்ட கேட்கலாம். வித்தியார்த்திகள்கிட்டயோ பேரண்ட்ஸ் கிட்டயோ இந்த மாதிரி ஸ்லோகத்தை மனப்பாடங்கள்லாம் எந்த அளவு பண்ணிருக்கா நீங்களா வித்தியார்த்திகள் சொல்லுங்க. உங்களுக்கு எந்த அளவு மனப்பாடம் பண்ணிருக்கோங்கோ, மனப்பாடம் பண்ண முடியுமா? யாராவது மெமரைஸ் பண்றதுக்கு இலக்கா? நான் இது வரைக்கும் ஃபுல்லா எனக்கு தெரியும் இல்ல 50 வரைக்கும் பண்ணிருக்கேன், 60 பண்ணிருக்கேன், அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அடியன் கேஷவ் 50 வரைக்கும் பண்ணிருக்கேன். மோஸ்டா பண்ணிட்டியா? வெரி நைஸ். அச்சுத்திஷ்டி 50 வரைக்கும் பண்ணிருக்கேன். 50 பண்ணிருக்கேன். வெரி குட். இதுல ஒரு விஷயம், நாங்க எங்க கிளாஸ் எல்லாம் பாக்குறதுல பல இடத்துல ரிலே கிளாஸ் நான் சொல்லுவோம். எங்க காலேஜ் எல்லாம் இன்னைக்கு 2 பசங்க, நாளைக்கு 2 பசங்க, நாளைக்கு 2 பசங்க வரும். அந்த மாதிரி இல்லாம ரிலே ரேஸ் கேட்டிருக்கோம், ரிலே கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். அங்க இங்க கூடிய வரைக்கும் எல்லாருமே ஓரளவுக்கு ஏதாவது கிட்டத்தட்ட 75க்கு மேல 75-80% மேல எல்லாருமே அட்டெண்ட் பண்ணான். இந்த ஒரு பையன் கேஷவும் இந்த பையன் ஸ்ரீராம் இவா 2 பேரும் ரெகுலரா அட்டெண்ட் பண்ணா. ஏன்னா ஸ்ரீராம் எங்கேயாவது ஏதாவது டவுட் இருந்தா ஏதாவது ஒரு கேள்வி கேட்பேன். அதுவும் பரவாயில்ல. இப்ப 60 பேர் 3/4 பேர் 50-60 ஸ்லோகம் நாம இன்சிஸ்ட் பண்ணல மனப்பாடம் பண்ணோம்னா நீங்களே ஒரு இம்பார்ட்டன்ஸ் எப்போ அசஸ்மெண்ட் இன்னொரு 2 வாரத்தில் வச்சுக்கலாமாப்பா? அதாவது ஸ்லோகார்த்தம் சொல்லணும் இப்படி எல்லாம் வரும். ஒரு அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். எல்லாரும் அதுக்கு கொஞ்சம் தயாராகும். எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 80% வந்திருக்கு. 80% மேலதான் எல்லாருக்கும் அட்டெண்டன்ஸ் இருக்கும். பார்த்தா தெரியும். சரி பாத்துக்கலாம். அப்படியே இப்ப இந்த 3 பார்ட் அசஸ்மெண்ட் நம்ம ஒரு 2 வீக்ஸ்ல வச்சுக்கலாமா? அது என்ன அசஸ்மெண்ட்ங்கிறது நமக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிடலாம்.
ஆமா குழந்தைகள் வந்து இது ஹாலிடே டைம், எக்ஸாம்ஸ் எல்லாமும் எல்லாருக்கும் முடிஞ்சிருக்கும். அதனால ஹாலிடே டைம்னால நெக்ஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்ல வந்து இன்னொரு தடவை நீங்க நல்லா ரீகேப் பண்ணிட்டு எல்லாத்தையும் எப்ப கேட்டாலும் சொல்ற மாதிரி வச்சுக்கணும். அதே மாதிரி முக்கியமா வந்து ஸ்லோகம் நொற்று பண்றதுன்றது ஒண்ணு, அதுக்கான அர்த்தமும் வந்து எப்ப கேட்டாலும் இது நம்ம மனசுல இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு வந்து அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 2 வீக்ஸ்ல அசஸ்மெண்ட் இருக்கும். அசஸ்மெண்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், யாருக்கு என்னென்ன டாபிக்ஸ்ன்றத நாங்க தெரியப்படுத்துறோம். அப்புறம் நீங்க சொன்ன இந்த நியூ டாபிக்ஸ் அடுத்த இது எல்லாமும் கேட்டுன்னு இருக்கோம், அதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தெரியப்படுத்துறோம். இதுல வந்து இதை கண்டக்ட் பண்ணது தேவிஸ்ரீ இருக்கா இல்லையா? இங்க இருக்காங்களா? தேவிஸ்ரீக்கு ஏதாவது சொல்லணுமா? அது ப்ரோக்ராம் அப்படிதான் நடக்கிறது. அதனால அப்படின்னு பசங்களோட சேர்ந்து அந்த சம்ஸ்கிருதம் ஞானம் வந்து அரியனுக்கும் கிடைச்சதுதான் பெரிய பாக்கியம். விஜயன் சாமியை தான் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணி சந்தி இது கரெக்டா இருக்கா அப்படின்னு கிளாஸ்ல என்ன புரிஞ்சுங்களோ சாமியை தான் டிஸ்டர்ப் பண்ணி கேட்கறது. அதனால சாமிக்கு பெரிய பெரிய தன்யவாதங்கள். சாமி மூலமா அரியவங்களுக்கும் பசங்க மூலமா அரியனுக்கும் வந்து ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. பசங்கள்கிட்ட கேட்கறச்சு இந்த பசங்க திருவர் ரொம்ப ரொம்ப சின்சியரா சொன்ன சாமி 5:30 மணிக்கு கிளாஸ் முடிச்சாருன்னா இந்த பசங்க 5:30 6 மணி வரைக்கும் விடாத ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டா. அந்த அளவு பசங்க வந்து ரொம்ப நாளா திருவர் சொல்லுவா. அதுல வந்து அந்த சின்சியாரிட்டி இந்த பசங்களுக்கு டே 1ல இன்னி வரைக்கும் இருக்கு அப்படிங்கறது நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கு சாமி. இந்த சம்பிரதாய மஞ்சளி பசங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது. ధన్యవాదాలు.